கோயம்புத்தூரில் நடந்த பாலியல் அந்த வன்முறையை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். எனக்கு மாற்று கருத்து எதுவும் இல்லை. தமிழ்நாடு மக்கள் அனைவரும் அதை தான் சொல்கிறாங்க. இந்த 3 பேரையும் தமிழக காவல்துறை உரிய நேரத்தில் காலில் சுட்டு பிடித்திருப்பது மிகப்பெரிய வீரத்தின் அடையாளம். தமிழ்நாடு காவல்துறைக்கு சிறந்த வாழ்த்துக்களையும் சல்யூட் நன்றிகளையும் தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. காவல்துறை தன் கடமை செய்துவிட்டது. நான் வேண்டி விரும்பி கேட்குறேன், இந்த மருத்துவர் கோயம்புத்தூர் மருத்துவர் ஐயா அவர்களே, ஒரு காலை சுத்தமாக ஒரு காலை தொடையோடு எடுத்துடணும். தொடைக்கு கீழே லைட்டாக இடுப்போட ஒரு காலை எடுத்துருங்க. உங்களை வேண்டி விரும்பி கேட்குறேன். ஏன் ஊரெல்லாம் கேட்பாங்கள்ல, ஏன் இந்த இளைஞருக்கு ஒரு கால் இல்லைன்னு. இந்த 3 பயலுக்கு 3 காலையும் எடுத்துடணும். ஒரு காலை தான் போகணும். அவன் ஓடக்கூடாது, ஓடியாடக்கூடாது, இனிமேல் அந்த எண்ணமே இருக்கக்கூடாது, பிரச்சனையே இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, இது ஒரு பொது பிரச்சனை. ஏன் ஊரில் உள்ளவன் எல்லாரும் இதை திருந்துவான் இல்லையா? அதனால உங்களெல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், 3 நாதாரி நாய்களையும் ஒரு காலை எடுத்துட்டு உயிரோடு தெரிய விடுங்க. சரி, மதுரையிலேருந்து ஒரு தாய் தகவல் பெற்று விட்டீங்களே, உங்கள் பொண்ணை படிக்கத்தானே போக சொன்னீங்க. இது 1ஆம் ஆண்டு தானே. உங்கள் பொண்ணு பொத்திக்கிட்டு இருந்துச்சுன்னா இப்போ அந்த 3 பேருக்கும் கால் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. காவல்துறைக்கு இவ்வளோ ரிஸ்க் இல்லை. அவனும் அடிபட்டிருக்க மாட்டான், காரும் விடப்பட்டிருக்காது. இதெல்லாம் யாராலங்க? உங்கள் பொண்ணால் தானே. நீங்கள் பொண்ணு வளர்த்த லட்சணமா அது? இது தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேரும், பொண்ணை பெற்றவன் அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், படிக்க போக சொன்னால் படிக்க போக சொல்லுங்க. அங்கே ஊரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது யாருக்கு தெரிஞ்சது தானே தெரியும். மேத்தா கவிஞர் சொல்லுவார், தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவங்கெல்லாம் கற்புள்ளவங்க தான் பாரு. கவிதை எழுதியிருக்காரு. இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நல்ல ஒரு கருத்து. கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவங்க கற்புள்ளவங்க தான். நாதாரி எதுக்கு அங்கே போகணுங்கிறேன். நைட்டு 11 மணிக்கு போகிறது யார் தப்பு? நீ 11 மணிக்கு என்ன வேலையாக போனாங்க? கடை தெருவா, இல்லை சன்னிதானமா, கோயிலா, குளமா? ஒரு மண் இல்லையே, ஆள் அரவம் இல்லாத ஒரு காட்டு பகுதி. இன்னைக்கு இளைஞர்கள்லாம் என்ன நினைக்கிறான்? யார் 2 பேர்? இப்போ இந்த இளைஞர்களை நான் என்ன பாராட்டணும்னா, எப்படி பாராட்டணும்னா, அந்த பொண்ணையும் அந்த 2 பேரும் உட்காந்து பேசுகிறாங்கல்ல, நீ யார், உனக்கு என்ன வேலை? 2 பேரும் தூக்கி உதச்சி போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டாந்து நிப்பாட்டி, இந்த பொண்ணு எவ்வளோ, இவன் எவனோ, இவங்க 2 பேரும் இதை தப்பு தானே பண்ண போகிறாங்க. இவங்களை முதல்ல என்னென்னு விசாரணை பண்ணி 2 தாய் தகப்பனை கூப்பிட்டு என்னன்னு தகவல் சொல்லுங்க அப்படின்னு இந்த 3 இளைஞர்கள் சொல்லியிருந்தான்னா இவன் இன்னைக்கு போற்றுதலுக்குரியவன் இல்லை. இவங்க என்ன நினைக்கிறாங்க இளைஞர்கள்? இதுக்கு முன்னாடி நடந்த எத்தனையோ பாலியல் தொல்லைகள் அனைத்துமே இப்படி இருவர் எந்த வேலையை செய்ய போகிறாங்களோ அதே வேலையை செய்ய வந்தவங்க தான். ஒன்றும் இல்லைங்க, நிறைய இடர்பாடுகள் இதனால தான் வருது. அவங்க தப்பு பண்ண போய் தான் தப்பு பண்ண உலகத்தையே ஏற்படுத்துகிறாங்க. இதை முதல்ல தாய் தகப்பன் திருந்துங்க. உங்களுக்காகத்தான் இந்த பதிவு. நீங்கள் திருந்துங்க, உங்கள் குழந்தைகளெல்லாம் திருந்த சொல்லுங்கள், நல்லா படிக்க சொல்லுங்கள், நாட்டை வளப்படுத்துங்க.